नमस्ते फर्स्ट स्टैंडर्ड छात्रों நம்ம இப்போ ஹிந்தி கிளாஸில் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸ்வரில் இருந்து ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். ஸ்வரில் லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன பார்த்தோம்? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ வரலும் பார்த்தோம். இந்த ஆலேருந்து ஊ வரலும் வேர்ட்ஸு அது எப்படிலாம் கொஷினாக கேட்பாங்க அப்படிங்கிற வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைய கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா, ரூலேருந்து ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ இது வரலும் உள்ள லெட்டர்ஸு வித் வேர்ட்ஸு இது சம்மந்தமாக எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஃபஸ்ட்டாக ரூ பார்க்க போகிறோம். ரூங்கிற வேர்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரூ எப்படி எழுதுவோம்? ஆங்கிள் போட்டு ஸோ இப்படி எழுதுவீங்க ரூ. இப்போ ரூசே ஹிருதுன்னு ஒரு வேர்ட் பார்க்குறோம். ரூசே ஹிருது சீசன் ஒன்று பார்க்குறோம். நம்ம புக்கில் வந்து ரிஷி அப்படிங்கிற வேர்டு இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா வேர்ட் ரிஷபனா ஆக்ஸ் காளை அப்படிங்கிறது மூணு வேர்டு இருக்குது. இந்த 3 வேர்டு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த ரிஷியோட ஃபிகர் ஒன்றையும் வச்சு கேட்கலாம். அப்போ நீ ரீங்கிற வேர்டை எடுத்து எழுதணும். இல்லை இந்த பிக்சர் வச்சுருப்பாங்க, ரூங்கிற லெட்டர் எழுதியிருப்பாங்க, நீ அதை மேட்ச் பண்ண தெரியணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ரித்து அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எழுதியிருக்காங்கன்னா எய்த்தாப்பில் அந்த பிக்சர் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பிக்சரையும் இதையும் இப்படி மேட்ச் பண்ணணும். இல்லைன்னா அது என்ன லெட்ரு சம்மந்தமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த லெட்டரை எடுத்து மெயினாக நீ லெட்டரை எடுத்து எழுதணும். எல்லாத்துலேயுமே நீ என்ன பண்ணிடுங்க, லெட்டரை எழுதிடுங்க. அதுதான் மெயினாக உனக்கு லெட்ரு எழுத தெரியுது, ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாமே. லெட்டர்ஸு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாமே. ஸோ அந்த லெட்ரு வந்து என்ன லெட்ரு சம்மந்தமாக இந்த இடத்துல கேட்டிருக்காங்க, அப்போ ரீ சம்மந்தமாக கேட்டிருக்காங்க, அப்போ இந்த ரீயை எடுத்து எழுதிடுங்க. அதுதான் ஓகேவா. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரித்துனா சீசன், ரிஷி செயின்ட் முனிவர், ரிஷப ஆக்ஸ் காளை வாகனம். கோயிலெலாம் என்ன சொல்லுவாங்க, சாமி புறப்படும் போது இன்றைக்கி காளை வாகனத்தில் வராங்க சுவாமி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் இது. ரீ சம்மந்தமாக மேட்ச் கேட்க சொல்லலாம், இல்லை லெட்டர்ஸை வந்து எடுத்து எழுத சொல்லுவாங்க. ஓகேவா. அதுதான். நெக்ஸ்ட் லெட்ரு பார்ப்போம் நம்ம. ஏ. நெக்ஸ்ட் லெட்ரு என்னது? ஏ பார்க்குறோம். ஏ சம்மந்தமாக ஃபஸ்ட்டு ஏ எப்படி போடுவோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் ஒன் டைம் மிஸ் வந்து உங்களுக்காக எழுதி காமிக்கிறேன். ஏ. ஏசே என்ன வேர்டு வந்திருக்கு? ஏடி. ஏடினா ஹீல், குதிக்கால். சரிங்களா? இப்போ செப்பல்ஸ்லாம் போடும்போது ஹை ஹீல்ஸ் போடுவோம், ஆசைப்படுவோம். குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவோம், ஹை ஹீல்ஸ் போடணும், நான் ஹைட்டாக தெரியணும் அப்படின்லாம் ஆசைப்படுவீங்க. போட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஹீல்லாம் பெயினாக இருக்கும் இல்லையா, இந்த மம்மி இந்த இடம் வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன? ஹீல். பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் படிப்போம். ஹீல்னால் குதிக்கால்னு படிப்போம். அடுத்ததாக ஏ சம்மந்தமாக இன்னொரு வேர்டு என்னன்னாக்க இதுதான் ஏக். ஹிந்தியில் ஏக்குங்கிறத இப்படி தான் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டாக என்ன வேர்ட் பார்க்குறோம்? ஏக் யாழ். ஏக் யாழ் வந்துட்டு இது ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஓகே. இப்போ ஏசே ஏடி ஹீல், ஏசே ஏக் நம்பர் 1, ஏசே ஏக் யாழ். இதுவும் அதே மாதிரி தான். ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ லெட்டர்ஸ் எப்படி மேட்ச் பண்ணலாம், ஏ சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம். அடுத்து எடுத்து எழுதலாம். ஓகேவா. என்ன லெட்ரு ஓரியன்டாக கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா. ஏ சம்மந்தமாக இதப்பா கேட்பாங்க, அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை, அதனால் பயந்துக்க வேண்டாம். சரிங்களா. ஏன்னு ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. என்னென்ன ஏக்கு இருக்கும், ஏக்கு இருந்தாலும் ஏசே ஏக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். இல்லைனா ஏக்ஸே ஏடி, ஏக்ஸே
ஏக்கியால் இருக்குது. ஓகேவா? இப்போ ரிஷிக்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் ஏசே சம்மந்தமான உள்ள வேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லெட்ரு என்ன பார்க்க போகிறோம்? ஐ. நெக்ஸ்ட் லெட்ரு என்னது? ஐ. ஐ சம்மந்தமாக என்ன வரும்? ஐ ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவோம்? ஏ மாதிரியே தான் போடுவோம். போட்டு மேலே ஒரு கொம்பு, இதுதான் ஐ. சரியா? ஐ சம்மந்தமான ஐஸ்வர்யன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஐராவத யானைன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஐநெக்னு கண்ணாடி, ஸ்பெக்டாக்கல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். ஐ லெட்டர் சம்மந்தமாக என்ன பண்ணோம்? ஐக்கும் ஐராவதி யானையும் மேட்ச் பண்ணலாம். ஐக்கும் ஐநெக்குங்கிற பிக்சரை மேட்ச் பண்ணலாம். ஐஸ்வர்யங்கிற பிக்சர் ஒரே காயின்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கனாக்கா அது என்னது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு ஐக்கும் அந்த பிக்சரையும் நீங்கள் மேட்ச் பண்ணலாம். மேட்ச் பண்ணி கீழே என்ன லெட்டர் சம்மந்தமாக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம்? ஐ லெட்டர் சம்மந்தமாக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எழுதலாம். ஓகேவா? ஐ சம்மந்தமாக இப்படி தான் வரும். ஐராவத், ஐநக், ஐஸ்வர்ய அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் வருது. அடுத்து என்ன லெட்ரு பார்க்க போகிறோம்? ஓ. என்ன லெட்ரு பார்க்குறோம்? ஓ. ஓ எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்க ஆவணா போடுவோம் இல்லைங்களா? அதே தான். ஏன்னா ஒரு கோடு, ஆவணானா மோர் தென் ஒன் லைனு, மேலே ஒரு கொம்பு போட்டோம்னா என்னது? ஓ. ஓசே என்னென்ன வேர்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசே ஒக்கலி, ஓசே ஒக்கலி, ஓட்னி, ஓஸ் இப்படின்னு 3 வேர்டு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஒக்கலி, ஓட்னி, ஓஸ் அப்படின்னு 3 வேர்டு பார்த்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். ஓ லெட்டரையும் வேர்டையும் மேட்ச் பண்ணணும். வெறும் பிக்சர் ஒன்றையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன லெட்ரு ஓடுன்ற அந்த பிக்சர்? ஓசே ஒக்கலி இதான் நம்ம புக்கில் உள்ளது. அதை மேட்ச் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம எடுத்து எழுதணும். அந்த லெட்டர்ஸை எடுத்து எழுதணும். ஓகே? மீனிங்ஸாக எழுதுனா கூட ஒக்கலி அப்படிங்கிற வேர்டை எடுத்து எழுதுகிறோம். இது மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் லெட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அது லாஸ்ட் ரிவிஷன் உங்களுக்கு ஒன்று வரும். அதில் நான் அந்த எக்ஸசைஸை உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போ ஓ சம்மந்தமாக 3 வேர்டு இருக்குது. ஒக்கலிங்கிறது தான் நம்மளுக்கு புக் போர்ஷன். எக்ஸ்ட்ரா வேர்டாக 2 கொடுத்துருக்குறேன். அப்படி வந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஓகேவா? ஓட்னி, ஓஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அவு லெட்ரு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன லெட்ரு பார்க்குறோம்? அவு. அவுசே அவுஜார். அவுசே என்னது? அவுஜார். ஃபஸ்ட்டு அவு லெட்டர் எழுதிடுவோம். ஆ போடுவோம். அடுத்து ஆக்கு ஒரு கோடு போடுறோம். ஓக்கு ஒரு கொம்பு போட்டோமா? அவுக்கு 2 கொம்பு போடுறோம். அவ்வளோதான் அவு. ஏற்கனவே எழுதி ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. ஓகே. இப்போ அவுசே அவுஜார், ஔஷதி டேப்லெட்ஸ், அவுரத் லேடி. நம்ம அவுரத் லேடி மட்டும்தான் நம்மளுக்கு புக் போர்ஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்னென்ன பார்க்குறோம்? ஔஷதி டேப்லெட்ஸ் அப்படிங்கிற பார்க்குறோம். அவுஜாருங்கிறது டூல்ஸு. நம்மளுக்கு ப்ளம்பிங் ஒர்க்கு, ஃபேன்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த டூல்ஸு. அந்த டூல்ஸுக்கு ஹிந்தியில் என்ன வேர்டு? அவுஜார். ஔஷதி. ஔஷதி யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டோம். என்னது அது? மெடிசின். எதுக்கு எடுத்தாலும் ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மெடிசினை சாப்பிட்டா க்யூர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். சரிங்களா? ஒரு ஹாட் வாட்டர் சாப்பிட்றதோ ஒரு ரெஸ்ட் எடுத்தாலோ இதாகும் நினைக்க மாட்டோம். என்னது? உடனே ஒரு டேப்லெட்டை போட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட். சின்னோண்டு குழந்தையிலேருந்து வயசான பாட்டி தாத்தா வரலும் என்ன வச்சுருப்பாங்க? டேப்லெட்ஸு வச்சுருப்பாங்க, யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு அந்த டேப்லெட்ஸுக்கு ஹிந்தியில் என்ன பேர்? ஔஷதி. அடுத்து அவுரத். அவுரத்னா லேடி. நம்ம மம்மியெல்லாம் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஹிந்தியில்? அவுரத். அவுரத்னா லேடி. இதே லட்கி அப்படின்னா கேர்ள். லட்கினா கேர்ள். வந்து இப்போ சில்ட்ரன் நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களை கேர்ள் சில்ட்ரனாக என்ன பண்ணுவாங்க? லட்கி. கேர்ள் சில்ட்ரனை லட்கின்னு சொல்லுவோம். பாய் சில்ட்ரனை லட்கான்னு சொல்லுவோம். இதே மம்மியெல்லாம் என்ன சொல்லுவோம்? அவுரத். அவுரத்னா விமன். ஓகேங்களா? சரி. ஹவுஸே இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம புக் வேர்டு வந்து அவுரத். எக்ஸ்ட்ரா வேர்டு என்ன பார்க்குறோம்? ஔஷதியும் அவுஜாரும் பார்த்துருக்கோம்.
சரியா? இது இப்படி தான் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அவு லெட்டர்லேருந்து இந்த பிக்சர்ஸை மேட்ச் பண்ணலாம். அப்புறம் இந்த பிக்சர் ஒன்றையும் கொடுத்தாங்கன்னா என்ன வேர்ட் சம்மந்தமான பிக்சரு? அவுங்கிற வேர்டு சம்மந்தமான பிக்சரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவுங்கிற லெட்டரை எடுத்து எழுதணும். வெறும் இந்த பிக்சர் ஒண்டி கொடுத்துருப்பாங்கப்பா, இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? வெறும் பிக்சர் ஒண்டி இப்படி ஹைட் பண்ணி கொடுத்தாங்கனாக்க நீ என்ன பண்ணணும்? அவு சம்மந்தமாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? அப்போ இந்த பிக்சருக்கு கீழே என்ன பண்ணுவோம்? நம்ம அவுங்கிற லெட்ரு எடுத்து எழுதுவோம். புரியுதா? அவுஜார் கொடுத்தாங்கனாக்க டூல்ஸ் கொடுத்தா மேட்ச் பண்ணலாம். ஔஷதின்னு கொடுத்து டேப்லெட்ஸ் கொடுத்தா மேட்ச் பண்ணலாம். அவுரத்னு கொடுத்து லேடி பிக்சர் கொடுத்தா மேட்ச் பண்ணலாம். வெறும் பிக்சர் ஒன்றையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அது ஃபுல்லு லெட்டர்ஸும் உனக்கு எழுதுறது சிரமமாக இருக்கும். நீ என்ன பண்ணு? அவுங்கிற லெட்டருக்கு தொடர்பானதுங்கனால அவுங்கிற லெட்டரை ஒண்டி எடுத்து நீ எழுது. ஓகேவா? அவுங்கிற லெட்டரை ஒண்டியும் எடுத்து எழுதுங்க. ஓகே, அடுத்து என்ன லெட்ரு பார்க்குறோம்? அடுத்து என்ன லெட்ரு? அம்ங்கிற லெட்டர் நம்ம பார்க்க இருக்கோம். எழுதுவோம் அப்படின்னா இதே ரொம்ப ஈஸியான லெட்ரு இது. தான். ஆக்கு மேலே புள்ளி, ஆக்கு மேலே புள்ளி வச்சோம். அப்படி வச்சா என்னது? அம்சே என்னென்ன லெட்ரு? அங்கூர், அண்டா, அங்கூட்டி. அம்சே அங்கூர், அண்டா, அங்கூட்டி. அங்கூர்னா என்ன? கிரேப்ஸ். அங்கூர் கிரேப்ஸ். அண்டா எக்கு, அண்டா எக்கு. அங்கூட்டி ரிங்கு. அங்கூட்டின்னு என்னது? ரிங்கு. நம்ம விரல்களில் அணிந்து வியர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் அங்கூட்டி. சரிப்பா. இப்போ அங்கூர் சே அங்கூர் அப்படிங்கிறது நம்மளுக்கு புக் போர்ஷன். அண்டா எக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும், ரெகுலராக சாப்பிடணும். நம்ம பாயில்டு எக்கெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். எக்கு டேலாம் நம்ம ஸ்கூலில் ஒரு டே அன்னைக்கு வந்து என்ன எல்லா சில்ட்ரனும் எக்கு கொண்டு வரணும்லாம் சொல்லுவோம். ஹெல்த்தி ஃபுட்டு. அங்குட்டிங்கிறது வியர் பண்ணிக்கிறது. ஓகேவா? நம்ம விரலில் வியர் பண்ணியிருப்போம். இப்போ இதுவுமே அப்படி தான். வெறும் பிக்சர் ஒன்றையும் கொடுத்துருந்தாங்கனாக்க அம்ங்கிற லெட்ரு ஓரியன்டாக உள்ளதுன்னு அம்ங்கிற வேர்டை எழுதலாம். அப்புறம் அங்கூர் ஒரு பக்கம், பிக்சர் ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? அங்கூரையும் பிக்சரையும் இப்படி மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிட்டு கீழே என்ன எழுது? அம்ங்கிற லெட்டரை எடுத்து எழுது. எதை செய்தாலும் கீழே என்ன பண்ணணும்? அந்த லெட்டரை எடுத்து எழுதணும். ஏன்னா நீ லெட்டரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்க, உனக்கு லெட்டரை ஐடென்டிஃபை பண்ண தெரியுது அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸாமே. ஓகேவா? ஸ்கூல்னாக்கா நீ உனக்கு லெட்டரை எழுத வச்சுருவேன் மிஸ்ஸு, நீ எழுதி காமிப்போ உனக்கு லெட்ரு தெரியும்னு தெரியும். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? உனக்கு லெட்ரு தெரியுதா தெரியலையான்னு மிஸ்ஸு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அந்த வேர்டுக்கு கீழே நீ என்ன பண்ணியிருக்க, எந்த லெட்டரை நீ பேஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீனு ஒவ்வொரு ஆன்சருக்கு கீழேயும் அந்த லெட்டரை எடுத்து எழுதுங்க. ஓகேவா? வரலும் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லாஸ்ட் லெட்டரான லாஸ்ட் லெட்டர் என்னது? அஹசே ஹஹா அப்படின்னு இருக்கு. இப்படி ஒரு பிக்சர் ஒண்டி கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? அகங்கிற லெட்டரை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு எப்படி போடுவோம்? போடுறோம். சைடில் 2 டாட் வைக்கிறோம். அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். இந்த அகசே ஹஹான் இருக்குது. இல்லை சம்மந்த மாதிரி 2 வேர்டு கொடுத்துருப்பாங்க. போடுறோம். சைடில் 2 டாட் இருக்குது. அப்போ இந்த வெறும் பிக்சர் ஒண்டி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவ? அகவையும் பிக்சரையும் இப்படி மேட்ச் பண்ணணும். ஓகேவா? மேட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? கீழே ஒரு டேஷ் போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடுவீங்க? அகங்கிற லெட்டரை எடுத்து எழுதிடுவீங்க. அது மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நாம் இன்றைக்கி கிளாஸில் இதுலேருந்து இது வரலும் பார்த்தோம். ருலேருந்து வரலும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகேவா? சம்மந்தமான வேர்ட்ஸு, புக் வேர்ட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 வேர்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மேட்ச் பண்ணிட்டு லெட்டர்ஸ் எடுத்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வரையும் ரிவிஷன் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. ஓவராலாக ஒரே ஒரு ரிவிஷன் எப்படி கொஷின் பேப்பர் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒண்டியும் ஒரே ஒரு கிளாஸ் ஒண்டி நடத்துவேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டைரெக்டாக எக்ஸாம் தான் வர போகிறீங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாமுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னது?
நல்ல ஸ்வர் லெட்டர்ஸு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்வர் லெட்டர்ஸ் தான் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஸ்வர் லெட்டர்ஸ் எழுத தெரிஞ்சுக்கோங்க. எப்படியும் ஆலேருந்து அகக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நீ பயப்பட வேணாம். அதுக்கு முன்னாடி பிக்சர்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஈஸியாக குட்டி பிள்ளைங்கிறனால என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக எழுதுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி தான் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறீங்க, ஆலேருந்து அகவரல் நல்லா எழுத கற்றுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, மிஸ்ஸு கிளாஸில் கொடுத்த மாதிரி பிக்சர்ஸை நல்லா ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கோ. லெட்டர்ஸ் எடுத்து எடுத்து எழுதணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் கீழே என்ன பண்ணணும், லெட்டர்ஸை நீ எடுத்து எழுதணும். அதுதான் உங்கள் வேலை. அதனால் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. நீங்களே இண்டிவிஜுவலாக எழுதணும். அதுதான் மெயின். எக்ஸாம் என்னது, நீங்களே உங்களோட டேடி மம்மி ஹெல்ப் எது வரலாம் இருக்கலாம், எக்ஸாமுக்கு முதல்ல வரலாம். பேப்பர்ஸில் நேம் எழுதுங்க. அது வரல தான் டேடி மம்மியோட ஹெல்ப் இருக்கணும். ஆன்சர்ஸ்லாம் எழுதும்போது என்ன பண்ணணும், நீங்கள் தான் எழுதணும். ஏன்னா மிஸ் என்ன பண்ணுவேன், கொஷின் பேப்பர் கொடுத்து விட்டு பின்னாடியே இந்த கொஷின் இப்படி எழுதுங்கப்பான்னு டேடி மம்மி உனக்கு பக்கத்தில் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நானும் சொல்லிடுவேன். இந்த கொஷின் இது மாதிரி கேட்டிருக்காங்க, நீங்கள் இது மாதிரி எடுத்து எழுதலாம் அப்படிங்கிறது மிஸ்ஸே நான் சொல்லுவேன். அந்த ஹெல்ப்பே போதும். அதனால் நீங்கள் டேடி மம்மியை ஆன்சர் எழுதும்போது ஹெல்ப்பு கேட்கக்கூடாது. நீங்களாகவே இண்டிவிஜுவலாக எழுதணும். அப்போ தான் உனக்கு என்னது, நல்லா லெட்டர்ஸ்லாம் நல்ல நாலேஜ் டெவலப் ஆகும். சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தன்யவாத் சாத்ரோம்.